நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறையில் இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் செந்தில் பாலாஜி. கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் பொழுதும் அவர் அமைச்சர் பதவியில் எப்படி நீடிக்கலாம் என்று எதிர்ப்பு குரல்கள் எழுந்தன. இந்த நிலையில் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். பல நாள்களாக எதிர்ப்பு குரல் எழுந்து வந்த நிலையில் இன்று தன்னுடைய பதவியை அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், கிட்டத்தட்ட 8 மாசமா சிறையில் இருக்கிறாரு. அவர் கைதாகி சிறையில் இருக்கும் பொழுதே பல எதிர்ப்பு குரல்கள் நமக்கு தெரியும். இப்போ ராஜினாமா பண்ணியிருக்கிறார், எப்படி பார்க்கலாம்? மணிமரன், நீங்க குறிப்பிட்டது மாதிரியே செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்திருக்கிறார். நமக்கு தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, செந்தில் பாலாஜி தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சர் அலுவலகத்திற்கு அனுப்பியுள்ளதாகவும், தற்போது வரைக்கும் பொதுத்துறையிலிருந்து, அதாவது இதனுடைய நடைமுறைகள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அமைச்சராக இருப்பவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யும் பட்சத்தில் அவர் முதலமைச்சருக்கு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அளிப்பார். அதன் பிறகு முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து பொதுத்துறை மூலமாக ஆளுநர் மாளிகைக்கு அந்த ராஜினாமா கடிதம் என்பது அனுப்பப்படும். ஒரு அமைச்சராக இருப்பவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார், அவரை அந்த கேபினெட்ல இருந்து, அமைச்சரவையிலிருந்து விடுவிக்குமாறு முதலமைச்சருடைய பரிந்துரையின் அடிப்படையில ஆளுநர் அதற்கான உத்தரவை வழங்குவார். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில முதலமைச்சர் அலுவலகம் தற்போது வரைக்கும் இதில் எந்த விதமான முடிவும் எடுக்கப்படல. அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்திருந்தாலும் அதனை ஏற்று அதற்கான அனுமதியை கொடுத்து முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து பொதுத்துறை மூலமாக ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்படும். ஆனால் தற்போது வரைக்கும் பொதுத்துறை ஆளுநர் மாளிகைக்கு இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கல. பொதுத்துறை அனுப்பிய பிறகே ஆளுநர் அதுக்கான உத்தரவை கொடுக்க முடியும். இதுல பின்னணியை நம்ம பார்த்தோம்னா மணிவரன், ஜூன் 14ஆம் தேதி இந்த போக்குவரத்து துறையில பணி நியமனம் தொடர்பாக முறைகேடு நடைபெற்ற கூறிதான் அமலாக்கத்துறை அவர் மீதான ஒரு வழக்கு பதிவு செய்து ஜூன் 14ஆம் தேதி இரவு அவரை கைது செய்தது. கிட்டத்தட்ட 8-9 மாதங்களாக பணியில் அமைச்சர் இருந்தாலும் கூட அவர் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் இருக்கக்கூடிய நிலையில ஈவன் ஹைகோர்ட் கூட பல்வேறு நிலைகள் அவர் ஜாமீன் சார்ந்த விஷயங்கள்ல இந்த கேஸ் வரும் பொழுது ஒரு சிறையில் இருப்பவர்கள் எப்படி இன்னும் அமைச்சராக தொடர்க என்ற ஒரு கேள்வி எழுப்பினாங்க. தார்மீக அடிப்படையில அமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா செய்யணும் அல்லது முதலமைச்சர், அதாவது தமிழ்நாடு அரசு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தல கூட சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருந்தாங்க. இந்த ஒரு சூழல், ஏன்னா ஒரு அரசு பணியில இருப்பவர்கள் கைது செய்யப்பட்டால் 48 மணி நேரத்தில் அவங்களை சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய நிலையில ஒரு அமைச்சராக இருப்பவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஏன் இன்னும் நீக்கல அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு இது நம்ம பல்வேறு விஷயங்களை இதுல இணைச்சு பார்க்க வேண்டியது மணிமாறன். 9 மாதங்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக்கை தேடி மீண்டும் அமலாக்கத்துறை கடந்த வாரம் தான் கரூர்ல அவங்களுடைய இல்லத்துல சோதனை மேற்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. வருகின்ற 15ஆம் தேதி ஜாமீன் மனு, செந்தில் பாலாஜியோட ஜாமீன் மனு வரக்கூடிய ஒரு சூழல்ல பல்வேறு விஷயங்களை டாட்ஸ் கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த ஒரு சூழல்ல தான் அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்திருப்பதாகவும், இன்னும் அது ஆளுநர் மாளிகைக்கு அந்த அதிகாரப்பூர்வமான ஒரு செய்தி என்பது கொண்டு சேர்க்கப்படவில்லை என்ற ஒரு தகவல் கிடைத்தது. மேபி இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள்ளாக ஆளுநர் மாளிகைக்கு அது அனுப்பி வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுகிறது. இது பல்வேறு கோணங்களை பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். ஸ்டாலின், நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குது, கூட்டணி கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ரொம்ப நாளா இது ஒரு கேள்வியாவே இருந்துட்டு இருந்தது, சிறையில் இருக்கிறவர் எப்படி அமைச்சரா நீடிக்கலாம், ஏன் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலன்னு. இந்த நேரத்தில் இப்படி ஒரு முடிவு எடுத்தது அரசியல் ரீதியா எப்படி பார்க்கலாம் ஸ்டாலின்? மணிவரன், அதாவது அரசியல் ரீதியா தான் கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில மீண்டும் அமலாக்கத்துறை அவருடைய சகோதரரை தேடி கரூர் இல்லத்துல சோதனை மேற்கொள்றாங்க. ஜாமீன் கேஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பல முறை அவர் முறையிட்டும் ஜாமீன் மனு என்பது நிராகரிக்கப்பட்டுதான் வந்திருக்கு. பிப்ரவரி 15ஆம் தேதி மீண்டும் ஜாமீன் மனு மீதான அந்த விசாரணை என்பது நடைபெற இருக்கிறது. ஜாமீன் அந்த கேஸோடைய ஃபாலோ அப் பார்க்க வேண்டியது இருக்கு. அரசியல் ரீதியா பார்க்கும் பொழுது அமைச்சராக தொடரக்கூடிய ஒரு நிலையில ஏன் தமிழ்நாடு அரசு இன்னும் செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியில வைத்திருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி காமன் மேனாகட்டும், அரசியல் விமர்சகர்களாகட்டும், பத்திரிகையாளர்களாகட்டும், அனைவருக்குமே அந்த கேள்வி இருந்தது. ஏன்னா
இன்கேஸ் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் விடுவிக்கப்பட்ட பிறகு கூட அவர் அமைச்சர் பொறுப்பு கொடுக்கலாமே, எதுக்கு இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சராக தமிழ்நாடு அரசு அவர் தொடர வச்சிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி என்பது அனைவருக்குமே இருந்து வந்தது. இந்த நிலையில தான் அமைச்சர் பொறுப்பை அவராக ராஜினாமா செய்கிறார் அல்லது முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து கேட்டு அந்த ராஜினாமா கடிதம் என்பது கேட்கப்பட்டதா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின். நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.